Hello viewers, good evening. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா லேசர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் we have seen that diode laser பார்த்தோம். It's nothing but a semiconductor laser. So following which today we are going to see introduction of laser. ஓகேங்களா? ஸோ லேசர் அப்படின்னா என்ன தெரியும், நமக்கு சின்ன குழந்தை இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லேசர்னா அது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ். ஓகேங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹை இன்டென்சிட்டியில் லாங் டிஸ்டன்ஸ் நமக்கு ட்ராவல் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் அது பேர் நமக்கு லேசர் லைட்னு சொல்லுவாங்க. ஸோ லேசர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் கட் பண்ணுறதுக்கு, ட்ரில் பண்ணுறதுக்கு, வெல்டிங் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, அந்த மாதிரி கட்டிங், வெல்டிங், ட்ரில்லிங், சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நமக்கு லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன மினியாச்சரைஸ்டு மெட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்க கட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ தட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அப்ளிகேஷனில் ஒரு டிஷ்யூவை டேமேஜான டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு, கேன்சர் செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் சர்ஜரிக்கல், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறாங்க லேசர் லைட் யூஸ் பண்ணாங்க. ஓகே, லேசர் லைட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம கண் ஆப்ரேஷன் கூட நம்ம பண்ணுறாங்க. ஓகே, கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில். தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லேசர் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா, ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் பர்பஸில். அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சைட்லேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெத் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி லேசர் லைட் வந்து எல்லா ஃபீல்டுலையும் எல்லா இடத்துலையும் இருக்கனால நமக்கு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் நமக்கு லேசர் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லேசரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஓகேங்களா, லைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ். ஓகேங்களா, மூவிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பேர் தான் நமக்கு லைட். ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் என்னதுன்னா நம்ம ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஆம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் பை என்ன பிரின்சிபல்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பிரின்சிபல் விச் இஸ் டிஸ்கவர்டு பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஓகேங்களா, ஆஃப் ரேடியேஷன். ரேடியேஷன்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு லேசர் லைட் ரொம்ப நேரம் நமக்கு பாஸ் பண்ணி என்ன நடக்கும்னா நமக்கு கையில் வந்து எக்ஸ்போசர் ஆகி அந்த ரைட் இஸ் எக்ஸ்போசிங் அந்த ஸ்கின்ல படிச்சுன்னா என்ன பண்ணால் எனக்கு அந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா, லேசர் லைட் வந்து அந்த மாதிரி ஹை ரேடியேஷன் இருக்கும். அது பேர் தான் நமக்கு லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹை டைரக்ஷனாலிட்டி. ஓகேங்களா, நல்ல லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகும். அதோட இன்டென்சிட்டி நமக்கு டிக்ரீஸ் ஆகுது ஆர்டினரி லைட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ தட் இந்த லேசர் லைட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா we should know the some of the basic historical point of view. ஓகேங்களா? ஸோ தட் லேசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ மேசர்னா என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஆம்பிளிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஓகேங்களா? ஸோ தட் லேசர்னா நமக்கு லைட்டை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே மைக்ரோவேவ் என்ன பண்ணாங்க ஆம்பிளிஃபை பண்ணி அது என்ன பண்ணாங்கன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பிரின்சிபலில் ரேடியேட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் மைக்ரோவேவ் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஓகேங்களா, யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஹார்ட் டவுனஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பிசிசிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ எந்த இயரில் அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாருன்னா 1964 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. எந்த இயரில் கண்டுபிடிச்சாருன்னா 1953 கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ சிஹெச் டவுனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளு. ஹி இஸ் நாட் ஓன்லி அமெரிக்கன் பிசிசிஸ்ட் பட் ஆல்சோ ஹி இஸ் எ வெரி குட் அட்வைசர் யூஎஸ் கவர்மெண்ட். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வைசராக இருந்தார். ஓகே, பிரசிடென்ட் மீட்டிங் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் இருப்பார். ஓகேங்களா, 1945 1999 வரலும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எல்லா பிரசிடென்ட் மீட்டிங்கும் இவரை வச்சிருப்பாங்க. ஓகே, அட்வைசரா. யூஎஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள், ஒரு பிசிசிஸ்டாக இருந்து ஒரு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசர் இருக்கிறாங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் பாருங்க டவுனஸ். ஓகேங்களா? ஸோ தட் மைக்ரோவேவ் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் நமக்கு தெரியும். நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ. ஓகேங்களா? ஸோ காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட், அப்புறம் மைக்ரோவேவ், தென் ரேடியோ. ஓகே, இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஜுவலாக என்ன பண்ணால் வேவ் லென்த் நமக்கு ரைஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி என்ன நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓகேங்களா போப்போ என்ன வேவ் லென்த் ரைஸ் ஆகிட்டே போகும். ஓகே, அப்போ மைக்ரோவேவ் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா மேஜர் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அதாவது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 300 GHz கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது மேஜர். ஓகேங்களா, ரேடியோவை நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் அதுக்கு பேர் என்னது மேஜர் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் வந்து மைக்ரோவேவ் ஆம்பிளிஃபை பண்ணதுக்கு பேர் நம்ம என்ன ஃபோட்டான்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு யார் கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் விச் இஸ் டிஸ்கவர்டு பை தியோடர் மேமன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1960 கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா, இது 1953, இது 1960. ஓகேங்களா, 60 கண்டுபிடிச்சாரு. எந்த மெட்டீரியல் ரூபி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1960 May 16 தான் அந்த லேசர் லைட் முதல்ல நமக்கு என்ன நமக்கு எமிட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ 1960 May 16 நம்ம என்ன லைட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1960 ஜூன் 7 டே தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க வேர்ல்டுக்கு. ஓகே, லேசரை.
ஸோ தட் இந்த லேசர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த விசிபிள் ரீஜன் பட் ஆல்சோ இந்த யூவி ரீஜன் இருந்தாலும் அது யூவி லேசர், இன்ஃப்ராரெட் லேசர், அப்புறம் வந்து எக்ஸ்ரே லேசர், அப்புறம் காமா லேசர். ஓகே, இந்த லேசர் லைட்டோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா above 300 ஜிகாஹெர்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுனாவே அது என்ன சொல்லுவோம், நம்ம லேசர் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட் லேசர் லைட் வரதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சொல்லுவாங்க, லேசருக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது பேர் நமக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா லோசர் அப்படிங்கிறத மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் லைட் ஆசிலேஷன் பை ஸ்டிமுலேட் எமிஷன் ஆஃப் ரேடியஸ்ங்கிறத நமக்கு ஹியூமரசன்ஸாக சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி லோசர்னு வைக்கிறது நல்லா இருக்காது, நம்ம லேசர்னே வச்சுக்கலாம். ஏன்னா லேசருக்கு நீங்கள் ஸ்மால் லெட்டரில் எழுதினாலும் அது என்ன பண்ணும், நமக்கு கேபிட்டல் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஹரன் லைட்டை தான் நமக்கு என்ன பண்ணும் கொடுக்கும். ஓகேங்களா? டு லேஸ் அண்டு டு லேசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு கிவ் ஆஃப் கொஹரண்ட் லைட். ஓகே, டு கிவ் ஆஃப் கொஹரண்ட் லைட்னா என்னன்னா, கொஹரன்ஸ்னா என்ன, சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் எனர்ஜி, சேம் வேவ் லென்த். ஓகே, எல்லா ஃபோட்டான்ஸோட வேவ் லென்த் ஒரே மாதிரியே இருக்கும், அதோட எனர்ஜியும் சேமாக இருக்கும், அதோடைய ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்தால் இப்போ என்ன நமக்கு கொஹரண்ட் லைட். ஸோ தட் இந்த மாதிரி டு லேஸ் ஆர் லேசிங்க்கு போட்டினாவே என்ன அர்த்தம், நமக்கு இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறதுனால நமக்கு லேசர்னே வச்சுக்கலாம், லோசர்னு நம்ம வைக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சில ஆர்டிகல்ல ஆல்ரெடி நமக்கு எழுதியிருப்பாங்க. ஓகே, அதனால தான் நமக்கு லேசருங்கிற வார்த்தை நமக்கு என்ன பண்ணுச்சு, நமக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமா ரே லேசர், எக்ஸ்ரே லேசர், யூவி லேசர், விசிபிள் லேசர், இன்ஃப்ராரெட் லேசர். ஓகே, above 300 ஜிகாஹெர்ட்ஸ் இருந்துச்சுனாவே அது பேர் என்னது, நமக்கு லேசர் லைட். ஓகேங்களா? ஸோ தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are 3 இம்பார்ட்டன்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் அப்சர்ப்ஷன், ஸ்டிமுலேட்டட் அப்சர்ப்ஷன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன், அப்புறம் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இந்த 3 எமிஷனையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஐன்ஸ்டீன் வந்து பாஸ்பேட் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம டைப்ஸ் ஆஃப் லேசர், அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் லேசர், அப்புறம் வாட் ஆர் த எசென்சியல் காம்பனண்ட் ஆஃப் லேசர் இன்னைக்கு பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் வச்சுங்க, அப்புறம் தான் நான் போட வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா, ஐன்ஸ்டீன் பாஸ்டுலேட்டட் 3 இம்பார்ட்டன்ஸ் டிரான்சிஷன் வந்து நமக்கு வைக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் ஆர் இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ஸ்பான்டேனியஸ் எமிஷன், அடுத்தது ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு ஆட்டம் என்னன்னா கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். ஸ்டிமுலேட்னா நம்ம ட்ரிகர் பண்ணுறது. ஓகேங்களா? எனர்ஜியை வாங்கிட்டு நமக்கு அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, யூஸ்வலாக என்ன பண்ணும், நமக்கு ஆட்டம்ஸும் நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும், இது E1 லெவல், இது E2 லெவல் எனர்ஜி லெவல். ஓகே, இப்போ என்ன பண்ணும், நமக்கு எனர்ஜி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஓகே, லைட்டை ஆன் பண்ண நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போய் கீழே இருக்கிற ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு ட்ரிகர் பண்ணுது. ஓகே, இங்கே இருக்கிற எலக்ட்ரான் போய் என்ன பண்ணுது, கீழே இருக்கிற ஆட்டத்தை ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணுது, எலக்ட்ரான் கோஸ் டு கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். E2னா எக்ஸைட்டட் ஸ்டேட், E1னா நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ தட் இந்த எனர்ஜி வாங்கிட்டு இந்த எலக்ட்ரான், இந்த ஆட்டம் எப்படி இருக்கும், நமக்கு எப்பவுமே என்ன பண்ண கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, இந்த மாதிரி போகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா stimulated absorption. Okay, now stimulated absorption or induced absorption, the atom goes from ground state to excited state with absorbing external agency. Okay, agency ஏன் சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலா நம்ம எந்த எனர்ஜி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஹீட் எனர்ஜி கொடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கலாம், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் கொலிஷன் கொடுக்கலாம். ஓகே, எந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆட்டத்தை என்ன பண்ணணும், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொண்டு போகிறது ப்ராசஸ் பேர் தான் ஸ்பான்டேனியஸ் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ மேலே போகிற ஆட்டம் என்ன பண்ணும், நமக்கு எப்பவுமே என்ன பண்ணணும், மேலே போகிற ஆட்டம் மேலேயே இருக்கும் எக்ஸைட் ஸ்டேட்டில், என்ன பண்ணணும், இமீடியட்டாக கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். ஓகே, ஆஃப்டர் 10⁻⁸ செகண்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் 10⁻⁸ செகண்ட் தீஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் கோஸ் டு இமீடியட்லி கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணும், நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு என்னது, ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸ்பான்டேனியஸ்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிற ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், தானாவே என்ன பண்ணும், நமக்கு கீழே வரும். அதனால இது தமிழ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா தன்னிச்சையான உமிழ்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இந்த ஃபோட்டான்ஸோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் E2 அண்ட் E1. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் E1க்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த ஆட்டத்தோட எனர்ஜி லெவல் 5 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இது 2 எலக்ட்ரான் வோல்ட், இது 5 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, அப்போ ஃபோட்டான்ஸோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும், 3 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5 - 2 எழுது நமக்கு 3, அந்த 3 ஆர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டான்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, இந்த ஃபோட்டான்ஸோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு 0 அப்படிங்கிறனால என்ன பண்ணும், இட் வில் மூவ் இன் லைட் வெலாசிட்டி. ஓகேங்களா? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ல போகும். ஓகேங்களா? ஸோ அதோட வேவ் லென்த் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதோட கலரை நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன். த ஆட்டம் comes from the excited state to ground state without any external agency. அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது,
ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நமக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ங்கிறத முக்கியமான பிரின்சிபல் வைக்கிறார். ஆட்டம்னா ஏன் கிரவுண்ட் ஸ்டேட்லேயே தான் இருக்கணுமா, ஏன் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு அசம்ஷன் வைக்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி. ஓகே, ஆல்ரெடி என்ன பண்ணாது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்தால் நமக்கு போயிருக்கும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டம் கோஸ் ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். இந்த மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, we have trigger பண்றோம். we have to trigger that photon to that excited state of electron atoms. ஓகேங்களா, இங்க இருக்கிற ஆட்டத்தை நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருக்கிற ஒரு ஃபோட்டான்ஸ் ஒரு லைட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், ட்ரிகர் பண்றோம், ஸ்டிமுலேட் பண்றோம். ட்ரிகர் பண்றோம், டிஸ்டர்ப் பண்றதுக்கு பேர் தான் நமக்கு ஸ்டிமுலேட்டட். ஓகேங்களா, ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுன்னா, இட் வில் ப்ரொடியூஸ் ஃபோட்டான். இந்த ஃபோட்டானுடைய எனர்ஜியும் இந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஓகே, அப்போ ஒரு ஃபோட்டான் என்னவோ மதிச்சு இங்கே வரும்போது நமக்கு ரெண்டாக மாறிடும். இது ஒன்று ஆல்ரெடி இதோட ஒன்றா சேர்ந்தா நமக்கு ரெண்டாகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டான் 2 ஃபோட்டான் வரும், 2 ஃபோட்டான் 4 ஃபோட்டான் வரும், 4 ஃபோட்டான் 8 ஃபோட்டான் வரும். இந்த மாதிரி என்ன மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ தட் த எக்ஸ்டர்னல் ஆட்டம்ஸ் goes to immediately ground state atom with external agency. Okay, stimulate எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கிற எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரது தான் நமக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேசர் லைட்டில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரவுண்ட் ஸ்டேட், இது எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு டேரெக்டாக வருமானம் வராது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் நமக்கு மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. ஓகே, மெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எக்ஸைட்டட் ஸ்டேட், இது நமக்கு மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் என்ன ஆட்டம் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது இட் வில் ப்ரொடியூஸ் லேசர் லைட். ஓகேங்களா, ஸோ தட் இந்த இந்த 2 எனர்ஜி லெவலுமே பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லெவலுக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகேங்களா, E1 இது வந்து பார்த்தீங்கன்னா E3 வச்சுக்கலாம். ஓகேங்களா, E2 அண்ட் E3 ஆர் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் E1. ஓகேங்களா, இது ரெண்டுமே நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட். பட் கம்பேர்ட் டு E1 and E2, E3 should be a metastable state. ஓகேங்களா, ஸோ தட் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து நம்ம வரும்போது நமக்கு என்ன பண்ணும், நமக்கு லேசர் லைட்டை எமிட் பண்ணும். ஓகேங்களா, இது பேர் தான் நமக்கு ஸ்டிமுலேட்டட் எமிஷன், இது ஸ்பான்டேனியஸ் எமிஷன், இது ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா, ஸோ தட் இது 3 பிரின்சிபலையும் நம்ம என்ன 3 டிரான்சிஷன் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஐன்ஸ்டீன் நமக்கு பாசிட்டிவேட் பண்ண வைக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ தட் following which we have should know that what are the principles or production of laser. அப்படின்னா ஒரு லேசர் லைட் வரணும்னா என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு லேசர் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற இடத்த நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு பேர் தான் நமக்கு பாப்புலேஷன் இன்வர்ஷன். மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்னா பாப்புலேஷன் இன்வர்ஷன். ஸோ யூஸ்வலாக நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஆட்டம்ஸ்லாம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு பாப்புலேஷன், நார்மல் பாப்புலேஷன் அர்த்தம். பாப்புலேஷன்னா இந்த இடத்துல என்னன்னா மக்கள் தொகை கணக்கு கிடையாது. பாப்புலேஷனா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த கிரவுண்ட் ஸ்டேட்னா இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் இன்வர்ஷன் என்ன அர்த்தம், நமக்கு தலைகீழா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட், தட் இஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன் இன்வர்ஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஆட்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கிரவுண்ட் ஸ்டேட் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறோங்களா, கொண்டு போனதுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், நமக்கு பாப்புலேஷன் இன்வர்ஷன் சொல்றோம். ஓகே, ஸோ the process of the atom goes from ground state to excited state நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா பம்பிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பம்ப் பண்றது. ஸோ பம்ப் பண்றதுனா பேசிக்கா அர்த்தம் தண்ணி அடிக்கணும். ஓகே, பம்ப் பண்ணும்போது என்ன நடக்குது, நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற வாட்டரை நம்ம என்ன பண்றோம், சக் பண்ணி மேலே இழுக்கிறோம். அதே மாதிரியே தான் இங்கேயும் பம்பிங் ப்ராசஸ்னா கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கிற ஆட்டத்தை நம்ம என்ன பண்ணோம், பம்ப் பண்ணி நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறோம். இதுக்கு பேர் தான் பம்பிங் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்னா E2 வச்சுக்கலாம், இதை நம்ம E1 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ E2ல மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்துச்சு, அதுக்கு பேர் பாப்புலேஷன் இன்வர்ஷன். இந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் பம்பிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுங்க, நான் சொன்னது அப்படியே ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் பம்பிங் ஆக்ஷன். எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பம்பிங் ஆக்ஷன் கொண்டு வரலாம். பம்பிங் ஆக்ஷன் அர்த்தம் ஆட்டம் கோஸ் ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, அதுக்கு பேர் தான் நமக்கு இந்த பம்பிங் ப்ராசஸ். பம்பிங் ஆப்டிகல் பம்பிங் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், லைட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது
எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மெத்தட்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து டைரக்ட் கன்வர்ஷன்னா டேரெக்டாக எலக்ட்ரானும் ஹோலும் நமக்கு மீட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் நம்ம என்ன பண்ணோம் லேசர் டயோடில் பார்த்துருப்போம். ஓகே. அடுத்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ்னா நமக்கு என்ன ஒரு 2-3 கேஸ் நம்ம என்ன பண்ணோம் ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணி கண்டெய்னரில் என்ன பண்ணோம் ஃபில் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் மோத விட்டு அதை என்ன பண்ணுறோம் நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட் கொண்டு போகிறோம். அதான் இன்எலாஸ்டிக் கொலிஷன் பிட்வீன் த ஆட்டம்ஸ். ஓகேங்களா. இதுதான் மெத்தட்ஸ் ஆஃப் பம்பிங் ஆக்ஷன். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேசர். ஓகே. இங்கே பாருங்க நம்ம ஸ்மால் லெட்டரில் எழுதிருக்கோம். ஓகே. ஸ்மால் லெட்டரில் எழுதினாலுமே நமக்கு என்ன அர்த்தம் இது கொஹரன்ஸ் லைட்னு அர்த்தம். அதனால தான் நம்ம ஏ போடுறோம். ஓகேங்களா. ஸோ நாட் ஓன்லி we should not write capital letters, we should also write in the small letter. Okay. ஸ்மால் லெட்டரில் எழுதினாலும் இது என்ன லைட் நமக்கு கொஹரன்ஸ் லைட் தான். ஓகே. அப்போ லேசிங் என்ன அர்த்தம் டு கிவ் ஆஃப் coherent light, that is called as to lace or lasing, so that only we can call it as laser. Okay. So that high directionality na நம்ம long distance நமக்கு என்ன நமக்கு travel ஆகும். ஓகே. மீட்டர் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் கூட travel ஆகும். ஓகே. இங்கே போகிற ஹை போட மாட்டேன் சாரி. ஹை டைரக்ஷனாலிட்டி. அடுத்து ஹை இன்டென்சிட்டி நம்ம என்ன ஆகும்னா நமக்கு இன்டென்சிட்டி என்ன ஆகுது குறையாமல் அப்படியே இங்கே இருக்கிற இன்டென்சிட்டியாக தான் நமக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகிறவரும் இருக்கும். ஓகே. டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி போக குறைஞ்சிடும். ஓகே. அந்த பிரைட்னஸ் குறைந்தால் தான் நமக்கு என்ன சொல்கிறோம் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அடுத்து ஹை கொஹரண்ட் நமக்கு என்னது எல்லா ஃபோட்டான்ஸோட ஃப்ரீக்வன்சி நமக்கு ஹையாக இருக்கும், வேவ் லென்த் ஹையாக இருக்கும், எனர்ஜி ஹையாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது ஹை மோனோக்ரோமிசிட்டினா என்ன இருக்கும் ஹை கலராக ஓகே ப்ளூ கலர் க்ரீன் கலர் ரெட் கலர் இந்த மாதிரி ஹை மோனோக்ரோமிஸ்டாக இருக்கும். ஓகே. சிங்கிள் கலராக தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹை மோனோனா சிங்கிள், குரோமிஸ்னா ஹை கலர். ஓகேங்களா. குரோமிஸ்னா கலர். ஓகே. ஸோ ஹை மோனோக்ரோமிசிட்டினா கலர் வந்து என்ன இருக்கும் நமக்கு சிங்கிளாக இருக்கும். ஓகே. அடுத்தது பேசிக் காம்பனண்ட் ஆஃப் என்னென்ன காம்பனண்ட் தேவை, வாட் ஆர் த பேசிக் காம்பனண்ட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் லேசர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்டிவ் மீடியம். ஓகே. ஆக்டிவ் மீடியம்னா இருக்குன்னா எந்த மீடியம் நமக்கு லேசர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மீடியத்துக்கு பேர் தான் ஆக்டிவ் மீடியம். ஓகே. CO2 அந்த CO2 லேசர், ரூபி அந்த ரூபி, அடுத்து நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட்னா நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட், செமிகண்டர் அந்த செமிகண்டரோட ஜங்ஷன். ஓகே. அதான் நமக்கு என்னது ஆக்டிவ் மீடியம். ஓகே. விச் மீடியம் எமிட் த லேசர் லைட். ஓகே. அடுத்தது பம்பிங் சோர்ஸ்னா நம்ம என்ன பண்ணோம் பம்பிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கிரவுண்ட் சைடு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் நமக்கு எக்ஸைட்டட் கொண்டு போகணும். ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பம்பிங் சோர்ஸ் சிஸ்டம் நமக்கு வைக்கணும். அதுக்கு பேர் தான் பம்பிங் சோர்ஸ். அடுத்தது ஆப்டிக்கல் ரெசனேட்டர்னா டு இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோட்டான்ஸ் ஓகே ஃப்ரம் த லேசர் லைட். ஓகேங்களா. ஸோ நம்ம வெளியே வர லைட் என்னோட ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணணும் ஆம்பிளிஃபை பண்ணணும். ஓகே. ஆம்பிளிஃபை பண்ணுறது நமக்கு ஆப்டிக்கல் ரெசனேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகே. ஆப்டிக்கல் ரெசனேட்டர்னா என்னன்னா இது ஒரு 100% ரிஃப்ளெக்டர், இது ஒரு பார்ஷியல் ரிஃப்ளெக்டர். ஓகே. இந்த ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டருக்கும் இடையில நமக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு பார்ஷியல் ரிஃப்ளெக்டர் வழியே நமக்கு என்ன பண்ணுவோம் ஹை இன்டென்சிட்டி உள்ள லைட் வெளியே வரும். ஓகே. அதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் ரெசனேட்டர். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும். இது 100% ரிஃப்ளெக்டர், இது பார்ஷியல் ரிஃப்ளெக்டர். ஓகே. இந்த மாதிரி ஆஃப்டர் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் the laser light will come from the partial reflector. ஓகே. இந்த மாதிரி நமக்கு பேசிக் காம்பனண்ட் தேவைப்படும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்ல கேட்பாங்க. அடுத்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் லேசர். ஓகே. டைப்ஸ் ஆஃப் லேசர்ல பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் ஆஃப் மெட்டீரியல் we can classify the டைப்ஸ் ஆஃப் லேசர். ஒன்று சாலிட் ஸ்டேட் லேசர், அப்புறம் நமக்கு கேஸ் லேசர். சாலிட் ஸ்டேட் லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி லேசர், அப்புறம் நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் லேசர் இருக்குது, அதை நான் எழுதல. அப்புறம் கேஸ் லேசர் வந்து CO2 லேசர் இருக்குது, அப்புறம் ஹீலியம் லேசர் இருக்குது. அடுத்து செமிகண்டர் லேசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே. கேலியம் ஆர்சனைடு லேசர். அடுத்தது லேசர் லிக்விட் லேசர். ஓகே. லிக்விட் லேசர்ல வந்து பார்த்தீங்கன்னா செலினியம் ஆக்சி டைக்ளோரைட் லேசர் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நமக்கு டை லேசரில் ரோடமைன் 6G லேசர் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ தட் இது நமக்கு டைப்ஸ் ஆஃப் லேசர். இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ தட் நமக்கு லேசருங்கிறது கேட்டாங்கன்னா நமக்கு பேசிக்காக இந்த மாதிரி காம்பனண்ட் இந்த மாதிரி நமக்கு டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் நமக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் லேசர். ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி ஏதாச்சும் ஒரு லேசரோட நமக்கு என்ன பண்ணலாம்னா நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் எடுத்து அதோட பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.